வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 14 மாவட்டங்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்கள் செயல்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பொறுப்பில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளும் தோல்விகளும் மட்டும்தான் அதிமுகவில் தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. தற்பொழுது 14 மாவட்டங்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்கள் செயல்படுவதால் அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ற கட்சியை தொடங்கிய ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்களை மட்டுமல்ல சில மற்ற வட மாவட்டங்களிலும் குறிவைத்து தேர்தலில் சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது யாருக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி என்று கேட்டால் நிச்சயமாக அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை இது ஏற்படுத்தும். மீள முடியாத ஒரு தோல்வி அதிமுக 2026 சந்திக்கும். பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ற கட்சியே தாவேகாவுடன் கூட்டணியை வைத்து கொண்டால் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது என்று கூறிய எடப்பாடி அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு ஓபிஎஸ் அவர்கள்தான் கேம் சேஞ்சராக யார் முதல்வராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பார். அதை நாம் உறுதியாக கூறலாம். தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் அது நிச்சயம் நடைபெறும். தென் மாவட்டங்களில் 40 தொகுதிகளை கேட்டு விஜய்க்கு அழுத்தத்தை கொடுப்பார். அதில் 35 தொகுதிகள் வரை கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக 20 முதல் 25 தொகுதிகளில் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க தவறிய திமுக, அதிமுக, தாவேகா என்ற ஒரு சூழல் உருவாகும்போது ஓபிஎஸ் அவர்களது ஆதரவு நிச்சயமாக தேவைப்படும். கேம் சேஞ்சராக ஓபிஎஸ் அவர்கள் களத்தில் இருப்பார் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். 2026 சட்டசபை தேர்தல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தல் என்ற காரணத்தினால் 14 மாவட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகள் தெரிவித்தது சரியா தவறா, எடப்பாடி சிறந்த தலைவரா அல்லது ஓபிஎஸ் சிறந்த தலைவரா என்பதை கமெண்ட் வாயிலாக அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கூறுங்கள்.